ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, உன் வராகி அம்மாவின் அன்பை முழுவதுமாக பெற்றதால் தான் இப்போது இதை நீ கேட்டுக்கிட்டு இருக்க. நீ ஒருபோதும் கவலைப்படாத. நல்லது நடக்க வேண்டும் தாயே என என்னையே நம்பி வந்த உன் வாழ்க்கையில இந்த வராகி அம்மா நல்லதை தான் நடத்தி முடிப்பேன். உன் கண்களால பார்க்கக்கூடிய செயல்களிலும் காதுகளால கேட்கக்கூடிய சொற்களிலும் நிஜமாவே நிறைய நல்லதும் கெட்டதும் கலந்துதான் இருக்கும். ஏன்னா இந்த உலகமே முழுவதும் நல்லது கெட்டது கலந்தது தானே. ஆனா எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் அதில் இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் எடுத்துக்கிற கூடிய ஆளாக நீ இரு. கெட்டது எப்போதுமே தூக்கி எறிந்து விடு என் செல்லமே. கெட்டதை ஒதுக்கிவிட்டு நல்லதை எடுத்துக்க கூடிய ஆளாக நீ இருந்தீனா உன் வாழ்க்கையவே நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்திடலாம். வலுக்கட்டாயமாக எந்த உறவையும் எந்த மனிதர்களையும் யாருடைய அன்பையும் உன்னால பிடிச்சு வைக்க முடியாதுங்கிறத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ. யாரோ ஒரு உறவு மேல நீ மிகவும் அன்பு வச்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் உன்னை வேணாம்னு விட்டு விலக நினைச்சா அவங்கள அவங்க போக்கிலேயே விட்டுடு என் செல்லமே. உனக்கான உறவும் உன்னை பிடித்த உறவும் உன்னை புரிந்த உறவுகளும் தானாகவே உன்னை தேடி வரும்படி இந்த வராகி அம்மா நான் செய்றேன். என்னுடைய அன்பினை அந்த வகையில் தானே நீ முழுவதுமாக பெற்றிருக்கிறாய். இந்த வராகி அம்மா நான் சொல்லபடியே நீ கேட்டு அதன்படியே நடக்க முயற்சி செய்ற. இது எல்லாத்தையும் பார்த்ததால தான் உனக்கான நல்லதை நடத்தி தர்றதுக்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன். அன்பு மட்டுமல்ல, உன்னை புரிஞ்சுக்காத இடங்கள்ல உண்மை கூட ஊமையாக தான் இருக்கும். யாரும் உனக்காக வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க என் செல்லமே. இந்த உலக மனிதர்கள் எப்படி இருக்காங்க? நீ பிறந்தவுடனே சிரிச்சு சந்தோஷப்பட்டு உன்னை வரவேற்றார்கள். ஆனால் அதே நேரத்துல ஏதாவது ஒரு உறவு இந்த உலகத்தை விட்டு போகுதுன்னாலே மிகவும் வருத்தத்தோடு தானே வருந்தி வேண்டாம் போக வேணாம் நினைச்சு கஷ்டத்தோட வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படிதான் யாருக்கு எது எப்போ எப்படி நடக்கணும்னு இருக்கோ அதன்படிதான் நடக்கும். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் கூடிய விரைவில் உன்கிட்ட இருந்து நான் பிரிச்சு அனுப்புறேன் என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்குமான தீர்வை வெளியில யாருக்கிட்டையும் போய் தேடாத. அதை மொத்தத்தையும் நான் உனக்குள்ளேயே கொடுத்து வச்சிருக்கேன். நீ எல்லாவற்றையும் சமாளிச்சு சந்தோஷமா உன் திறமையின் மூலமாக சரி கட்டி விடுவாய் என் செல்லமே. உன்கிட்ட நிறைய செல்வம் சேரும்படியும் நீ 4 பேருக்கு உதவும்படியும் உன் வாழ்க்கையில நல்ல வளமான வாழ்க்கையை நான் உருவாக்குறேன். கல்வியின் மூலமாக 4 பேர் சந்தோஷமா சிந்திச்சு வாழும்படியும் அதையே அவர்கள் சாதனையாக மாற்றிக்கொள்ளும்படியும் உனக்கான உதவிகளை நீ செய்ய பாரு. தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உனக்குள்ள இருக்கும் வரையிலும் நீ எந்த சூழ்நிலையும் எதிர்த்து ஜெயித்து விடுவாய். கவலை கொள்ளாதே என் செல்லமே. நம்பிக்கை ஒளி உனக்குள்ள மங்கி போச்சுன்னா வாழ்க்கை என்பது இருளாய் மாறிவிடும். அந்த இருள் என்பது உன்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த வாழ்க்கை எனும் இருட்டை பார்த்து நீ பயப்படாம இருக்கணும்னா இந்த வராகியம்மா என்னும் ஒளியை உன் வாழ்க்கைக்குள்ள உன் மனசுக்குள்ள தங்க வச்சுக்கோ. நீ ஒருபோதும் எதற்காகவும் மனம் தளரக்கூடாது என் செல்லமே. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன் வராகியம்மா நான் சொன்ன வார்த்தைகளை நீ யோசனை செஞ்சு பார்த்தாலே அது உன் வாழ்க்கைக்கு உதவியாக தான் இருக்கும். அதே போல எங்க எதை பேசணும், எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் ஒரு அம்மாவாக இருந்து நான் உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வர்றேன். தினமும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோ. உன் வாழ்க்கையில நீ எவ்வளவோ நல்லது கெட்டதுகளை பார்த்துட்ட. இனிமேலாவது பல நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கணும்னு எதிர்பார்க்கிற. அதன்படியே உன் விருப்பத்தை நடத்தி வச்சு நான் உனக்கான நல்லதையும் செய்து தருவேன் என் செல்லமே. ஏதாவது ஒரு விஷயத்துல அவசரப்பட்டு நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது காலம் முழுவதும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டும் துன்பம்ங்கிற பள்ளத்துல உன்னை தள்ளிக்கிட்டும் தான் இருக்கும். எப்போதுமே முடிவெடுக்கும் போது அவசரப்படாம பயப்படாம பதட்டப்படாம நிதானமா எடுக்க பாரு. பொய் என்னும் ஆடையை நீ போட்டுக்கொள்ள கூடாது என் செல்லமே. அப்புறம் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த பொய் என்பது உனக்கான மானத்தை இழக்க செய்த அவமானத்தை கொடுத்து உன்னை தலகுனிய செஞ்சிடும். தேவையில்லாமல் பொய் பேசவும் வேண்டாம். மற்றவர்களுக்கு நன்மை பயக்கிறதே என அதற்காக பொய் சொல்ல யோசிக்கவும் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உண்மை பேசக்கூடிய பிள்ளையாக நீ இரு. எதற்கெடுத்தாலும் எல்லாரையும் அதிகாரம் செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு நீ அன்பால முயற்சி செஞ்சினா உன் கூட இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களின் மனசையும் நீ கைப்பற்றி விடலாம் என் செல்லமே.
என்ன நடந்துருமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக எதுவா இருந்தாலும் தைரியமா முன்னேறி போய் மோதிப்பாரு. எழுந்து நின்றால் வெற்றி, கீழே விழுந்தால் அனுபவம் தானே. நீ யார் யாருக்கெல்லாம் உருகி உருகி வாழ்ந்தாயோ அவர்கள் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. எப்போதும் முழுவதுமாக யாரையும் சார்ந்து இருக்கவும் வேண்டாம். உன்னுடைய முழு அன்பையும் ஒரே ஒருத்தருக்காக வாரி வழங்கவும் வேண்டாம். இந்த உலகத்துல நிறைய மனுஷர்கள் இருக்காங்க. நிறைய நல்ல குணம் கொண்ட, நல்ல எண்ணங்கள் கொண்ட நல்ல நண்பர்களும் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் உன் அன்பை அவளே அளவாக கொடுக்க பழகு. உன்னை யாருமே புரிஞ்சுக்கலங்கிறதுக்காக, அவங்களுக்கு தகுந்தாற் போல நீ இல்லைங்கிறதுக்காக நீ கெட்ட பிள்ளை ஆகிவிட மாட்டாயேன் செல்லமே. நீ உண்மையிலேயே நல்ல பிள்ளை. உனக்குள்ள நல்ல குணம் இருக்கு. உன்னை அவங்க புரிஞ்சு காட்டி என்ன? உன்னை யார் புரிந்து கொள்ள வேண்டுமோ இந்த வராகி அம்மா நான் புரிந்து வைத்துள்ளேன். அதன்படி உனக்கான நல்ல விஷயங்களை நான் செஞ்சு தர்றேன். சில உறவுகள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் போதும் உன் மனசை காயப்படுத்தும் போதும் கூட உனக்கு மனசு வலிக்கல. ஆனா அவர்கள் தான் செஞ்ச தவறை நியாயப்படுத்தி உன்னை தவறு என சொல்லி குத்தி காட்டும் போதுதானே உன் மனசு வலிக்குது. உண்மையிலேயே நீ யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சது கிடையாது. மனசளவுல துரோகம் செய்ய நினைச்சதும் கிடையாது. ஆனா அந்த சில உறவுகள் என்னவோ உன்னதான் தனக்கான போட்டியாளனாகவும் பொறாமையாளனாகவும் நினைச்சுக்கிட்டு ஓ மேல பொறாமப்பட்டு எப்போது பார்த்தாலும் குத்தி காட்டி பேசிக்கொண்டே இருக்கிறார்களா? கவலை கொள்ளாதே என் செல்லமே. சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவை கொடுக்கிறேன். பாசம் வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா உன்னுடைய பாசத்தின் அருமை பெருமை தெரியாதவர்கள் மீது நீ வச்ச பாரு, அதுதான் மிகப்பெரிய தப்பு. வாழ்க்கைனா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை கத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். உன்னை வெறுப்பவர்களை நீ தேடாதே. உன்னை விரும்பக்கூடிய மனிதர்களையும் நீ வெறுக்காதே என் செல்லமே. விரும்பியதைத்தான் நீ பேசணும்னா பொய் மட்டும்தான் பேசணும். நீயே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பேசணும். எல்லாருக்குமே நல்ல நட்போடும் உண்மையோடும் பண்போடும் இருக்கணும்னு நினைக்கிற. உன் குணத்தின்படியே நீ நடந்துக்கோ. நீ என்ன யோசிக்கிறாயோ அதையே பேசு. உன்னுடைய செயல் என்னவோ அதன்படி நீ நடந்து கொள். மற்றவர்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடக்கணும்னா அது உன்னால முடியாத காரியம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடும் ஒவ்வொரு குணத்தோடும் இருப்பார்கள். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த உலகத்துல யாராலுமே நடக்க முடியாது என் செல்லமே. நீ கோபப்பட்டு ஒரு சில நேரத்துல பேசிடுற. அந்த நேரத்துல உன் கோபத்துக்காக மத்தவங்க அமைதியா இருக்கலாம். அப்படி கோபப்பட்டு நீ ஜெயிச்சிட்டன்னா உன்னுடைய கோபம் பெருசு, நீ பெருசுங்கிறது அர்த்தம் கிடையாது. நீ கோபப்பட்டு வார்த்தைகளை வேகமாய் வீசின போது அதை தாங்கிக்கிட்டு பொறுமையா சகிச்சுக்கிட்டு போனாங்க பாரு, அவங்களோட பொறுமை தான் பெருசு. இனிமேலாவது நீ கோபப்படாம பொறுமையா எல்லாரிடமும் எல்லா விஷயங்களையும் அணுகப்பார். இந்த உலகத்திலேயே விலைமதிப்பற்ற செல்வம் என்பது அறிவாகத்தான் இருக்கிறது என் செல்லமே. உன் அறிவின் மூலமாக நீ ஜெயிக்கணுமே தவிர தேவையில்லாத கோபத்தின் மூலமாக எல்லாரையும் ஜெயிச்சிடலாம், விதண்டாவாதமும் வீண்வாதமும் வாக்குவாதமும் செஞ்சு பேசி ஜெயிச்சிடலான்னு நினைக்காத. உண்மையிலேயே உனக்கான காரியத்தில் நீ சிறப்பாக ஜெயிக்கணும்னா அது பொறுமை மூலமாக மட்டும்தான் முடியும். பொறுமை என்பது மிகவும் பலமான ஆயுதம். அதுதான் உனக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை புரிந்து எல்லா விஷயங்களையும் சரியாய் செய்ய பழகு. தேவையில்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்காமல் இருப்பதே மிகச்சிறந்த புத்திசாலித்தனம். நீ யாருங்கிறது உனக்கு தெரிஞ்சா போதும் என் செல்லமே. அதை யாரிடமும் போய் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கும் குணம் என்பது குற்றமே இல்லாத நல்லவர்களிடம் மட்டும்தான் இருக்கும். அந்த நல்ல குணம் உனக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியும். யாராவது தவறு செஞ்சு அதுக்காக வருத்தப்பட்டாங்கன்னா நீ மன்னித்து விடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல குணம் எனக்கு பிடிச்சிருக்கு.